எப்படி இருக்கீங்க வாலிப பிள்ளைகளே? கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். 2 மாதம் கர்த்தர் நம்மோட கூட இருந்து நம்மளை நடத்தினார். ஹல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே புதிய கிருபைகளோடு கூட காணப்பட நமக்கு உதவி செய்வாராக. வாலிப பிள்ளைகளே, இன்றைய தேவ வாக்கு ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்தது, அவன் மேல கிருபை வைத்து சிறைசாலையின் தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆம் வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் யோசேப்பையோடு கூட இருந்தார். வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவரை பராமரித்து வழி நடத்தினார். வாலிப பிள்ளைகளே, யோசேப்பு கனப்படுத்தினபடியினால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் தாமே அவரை கனப்படுத்தினார். வாலிப பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் தங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து தங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்கிறதற்கு அவர் அவருடைய பாதங்களை செவ்வைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, தேவ கிருபை இல்லாம ஒரு மனுஷனும் தயவும் நம்மை வந்தடைய வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையினால நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து, ட்ரஸ்ட் இன் தி லார்ட் வித் ஆல் thine heart. ஹல்லேலூயா. ஆம் வாலிப பிள்ளைகளே, நாம் கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம் செயல்களில கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அதே ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்துல, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தினுடைய தலைவன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அந்த எஜமானன் கண்டு நம்ம தேவனோட கூட இருந்து நம்ம தேவனோடு செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், தேவன் நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் மற்றவர்கள் அறிய வேண்டும். வாலிப பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு நாம் சாட்சியா இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, 23வது வசனத்துல, அதே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால் அவன் அவசமா யாதென்னும் எந்த குறையும் திரைசாலை தலைவனுக்கு விசாரிக்கவில்லை. அவனிடத்துல ஒரு குறையும் இல்லை. வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்குமானால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நடப்போம். வாலிப பிள்ளைகளே, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறது. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த 3வது மாதத்தின் தொடக்கத்தின் நாளில் அப்பா, நீங்க எங்களோடு கூட வாங்க. ஆண்டவரே, எங்க பாதைகளை செவ்வையாக்குங்க. நீங்க யோசேப்போடு இருந்த தேவன், எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கன்னு ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய், இந்த அதிகாலை வேலைக்காய் ஏசப்பா, இந்த புதிய நாளின் முதல் நாளுக்காக கர்த்தாவே உம்முடைய கரத்துல வருகிறோம். அப்பா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொன்னது போல, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்றது போல கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் தீமையை விட்டு விலக எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. இந்த மாதத்தை முழுவதுமாய் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. போர்டு எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளோட கூட இருங்க. வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்குங்க. கண்ணீரோடு ஆண்டவரே, என்ன காரியத்துக்காக யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைத்து ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரருடைய தேவைகளை சந்திங்க. தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. வாகனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. உம்முடைய கரத்துல யாவற்றும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் பெருகணும், நாங்க சிறுகணப்பாவா. உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்க. துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Happy day, happy month, and wish you a happy month, and go ahead. Bye.